நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் 18 முதல் 24 வரைக்கும் இந்த வார கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ராசி வாரியாக பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் 2 முக்கியமான நாட்கள் இருக்கிறது. 20/10/2021 பௌர்ணமி வருகிறது. அன்று சிவனை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள். 23/10/2021 கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்தல் வேண்டும். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் கன்னி ராசி பார்க்க இருக்கிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசிங்க. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் புத பகவான் உச்ச நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. அதையும் தாண்டி குரு பகவான் பார்ப்பது இது இன்னொரு ப்ளஸ்ஸு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பூரா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. ரொம்ப நாள் நினைவு ஏதாவது இருக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை சாதிக்கணும்னு. கண்டிப்பாக அதெல்லாம் சாதிப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சமடைஞ்சு குரு பார்வையில் இருக்கிறார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் தன்னுடைய தனி திறமையை வெளிப்படுத்தி ரெகக்னேஷன், அதாவது மற்றவர்களுடைய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆன போதிலும் உங்களுக்கு பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அதோடு நீங்கள் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். சூரியன் நீச்சமடைஞ்சு அவர் சூரியனையும் பார்க்குறார். அவர் 12ஆம் இடத்து அதிபதி. இருந்த போதிலும் உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையை கையாளுங்கள். அதே நேரத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நண்பர்கள் இவங்க எல்லாரும் ஓரளவு பகை உணர்ச்சியோடு இருப்பாங்க. நீங்கள் அனுசரித்து போக வேண்டியது உங்களுடைய சூழ்நிலை. மற்றபடி பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த வாரம் நிறைய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான உயர்வான பொருட்களை ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், இப்படி பசங்களுக்கு தேவையான லேப்டாப், கம்ப்யூட்டர், இப்படி விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்து அதிபதி 5இல் அமர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறார். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உயர்வான உன்னதமான ஒரு காலகட்டம். அதுவும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், உயர்கல்விக்காக சென்று படிக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு அங்கேருந்து இஷ்யூஸ்லேருந்து தகவல் உங்களுக்கு சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்த போதிலும் அது ஓரளவுக்கு சரியாகிவிடும். எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களையோடு நீங்கள் பேசி சரி பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட உங்களுக்கு இப்பொழுது பகை நிலையோடு இருப்பார். உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் அவர் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதால
உங்களுக்கு பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், ஃபைனான்சியர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் இந்த வாரம். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடம். இது மாபெரும் இடங்க. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். நீங்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு போவதாக இருந்தால் தாராளமாக போங்க. அங்கே வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போனாலும் அங்கே உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கிய நிறைவை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சிலருக்கு தந்தை வழி சொந்தங்கள், தந்தையால் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஸ்பெக்குலேஷன் செய்கிறவங்க, இவங்க ஏஜென்சி நடத்துகிறவங்க, சின்ன சின்ன தெருவோரம் நடத்தக்கூடிய வியாபாரிகள், நடைபாதையில் வச்சுருக்கக்கூடிய வியாபாரிகள் கூட கொஞ்சம் நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 9ஆம் இடத்தை குரு பார்த்துச்சின்னு சொன்னால் நீங்கள் சொந்த தொழில் செய்யும் நண்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தை அதிபதியே புதன் தான் குரு பார்வையில் இருக்கிறார் கண்ணில். அப்போது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி ஒரு சிலருக்கு அவங்க ப்ரமோஷன் கூட எதிர்பார்க்கலாம் அந்த துறையில் இருக்கிறவங்க. அதே நேரத்தில் அரசு துறை, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய சொல்லி கேட்டு வேலை பார்ப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை எதிர்பார்ப்பார்கள். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். மூத்த சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அயன சயன போகம் சரியில்லை. அதனால் உங்களுக்கு வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திரிச்சோட்ட மாதிரி இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு இந்த வாரம் 20, 21, 22 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் அந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயோடு போகக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கை வளமோடு இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.